வணக்கம். இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் 2 சப்ஜெக்டில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண போகிறேன். இந்த சாப்டர் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கும். என்னென்ன ரிவிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ புக்கில் அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம், எக்ஸசைஸ் நம்பர் இல்லை இல்லஸ்ட்ரேஷன் நம்பர், அதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸோட ஃபார்மேட்டையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் நீங்கள் 5 மார்க் 10 மார்க் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் இருக்க ஃபார்மேட்டை ரிவைஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபார்மேட்டை ரிவைஸ் பண்ணிட்டா கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு என்னன்றது தெரியும் இல்லையா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே மோர் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு இயரும் கான்ட்ராக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஃபினிஷ்டு கான்ட்ராக்ட், அதாவது கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட். இன்னொரு கான்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்டுக்குரிய ஃபார்மேட் தான் இங்கே எழுதியிருக்கேன். கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த கான்ட்ராக்ட் இப்போ 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த வருஷத்தில் அந்த கான்ட்ராக்டுக்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டா அது வந்து கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் இல்லை ஃபினிஷ்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒருவேளை அந்த பர்டிகுலர் இயரில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைன்னா இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபினிஷ்டு கான்ட்ராக்ட், அதாவது அந்த வருஷம் கான்ட்ராக்ட் ஒர்க்கு முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். நிறைய உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போட தெரியல அப்படின்னா கூட 5 மார்க்கில் கேட்கும்போது நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு மேலே எழுதிட்டு அதோட ஹெட்டிங் கொடுத்துட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அப்படின்னு டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத போட்டிங்கனாலே மினிமம் உங்களுக்கு 5க்கு 3 மார்க்ஸ் கிடச்சிடும். உங்களுக்கு ஆன்சர் ராங்காக இருந்தால் கூட இந்த ஃபார்மேட்டை படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு வந்து எப்போவுமே நீங்கள் எக்ஸ்பென்சஸ் தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அண்ட் லேபருக்கு பே பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிஷியேஷன், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதெல்லாம் தான் அந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடில் நீங்கள் எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. கிரெடிட் சைடில் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட், அதாவது அந்த இயர் எண்டில் பேலன்ஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் ஏதாவது ரிட்டர்ன்ட் ஆகிருந்தது ஸ்டோர்ஸில் இருந்து அப்படின்னா அதையும் நீங்கள் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் அந்த கான்ட்ராக்டுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் இருந்ததுன்னா நம்ம எப்போவுமே போடுவோம் இல்லையா லாஸ். இவ்வளோ தான் உங்களோட ஃபினிஷ் கான்ட்ராக்டுக்குரிய ஃபார்மேட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டோட ஃபார்மேட்டு இதை படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே அதே தான் மோஸ்ட்லி. ஓகே, பட் இதில் வந்து கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது அப்படின்னும் போது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளமில் ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு வந்து எந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், வேலை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபினிஷ் கான்ட்ராக்டில் கான்ட்ராக்ட் ப்ரைஸே கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது வந்து இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். ஸோ நீங்கள் மேலே எப்பவும் போல் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஓகேவா? கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு
டெபிட் சைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ நான் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். அடுத்து வந்து அந்த மெட்டீரியல்ஸே வந்து நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஜாபாக இருக்கலாம். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஸ்டோர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஜாபாக இருந்தால் ஆட் பண்ணணும், வேறு ஜாபுக்கு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணணும். லேபர் ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் எப்போவுமே எக்ஸ்பென்சஸ் தான், நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து பிளான்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் டெபிட் சைட் போடலாம், அண்ட் பிளான்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் நீங்கள் கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் டெப்ரிஷியேஷனுமே கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பிளான்ட்டை சேல் பண்ணினா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட்டு டெபிட் சைடு வரும், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெட்டீரியலுமே உங்களுக்கு டெபிட் சைடு தான் வரும். இந்த பிளான்ட் மட்டும் வச்சுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு 5 மார்க்கில் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். அதனால தான் இந்த பிளான்ட்டுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் ஒன்றா சொல்லிட்டேன். ஓகேவா? பிளான்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், டெப்ரிஷியேஷன் அண்ட் ப்ராஃபிட்டாக இருந்தால் இங்கே வரும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிரெடிட் சைடு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து டெபிட் சைடு இன்ஃபர்மேஷன். கிரெடிட் சைடில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டுடணும், ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடை எடுத்து எழுதிடணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு கம்ப்ளீட் பண்ண தெரியலன்னா அட்லீஸ்ட் இந்த ஃபார்மேட் எழுதுங்க. 10 மார்க் அப்படின்னா ப்ராப்ளம் உங்களுக்கு மினிமம் ஃபார்மேட்டுக்கே 5 மார்க்ஸ் கிடச்சிடும் இல்லையா? ஸோ சேல் ஆஃப் பிளான்ட் இருக்குது இல்லையா, அதுவும் நம்ம கிரெடிட் சைட் போடுவோம். சேல் ஆஃப் மெட்டீரியல், எக்ஸ்பென்சஸ் இந்த பக்கம்னா இன்கம் இல்லையா, அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சேல் பண்ணும்போது இன்கம் கிடைக்கும் இல்லையா? ஸோ சேல் ஆஃப் பிளான்ட், சேல் ஆஃப் மெட்டீரியல்லாம் இங்கே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ், ப்ராஃபிட் இந்த பக்கம் இருக்கிறதுனால லாஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும். மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, மெட்டீரியல் ரிட்டர்ன்டு டு சைட். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை தரோவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை நம்ம P&L அப்படின்னு சொல்ல மாட்டோம், ப்ராஃபிட்னு சொல்ல மாட்டோம், நோஷனல் ப்ராஃபிட். எதனால் நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் வந்து இன்னும் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகலை இல்லையா? ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கு நம்ம அசஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட், அதனால நோஷனல் ப்ராஃபிட். ஸோ இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமில் ஒரு ஸ்டெப் இருக்குது. அது வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். இது வந்து கஷ்டமே கிடையாது, ஈஸி தான். ஓகே, இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஓகே, இந்த நோஷனல் ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷன் வந்து ரிசர்வுக்கு போகும், ஒரு போர்ஷன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த கேல்குலேஷன் இது வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம். இந்த கேல்குலேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராப்ளம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் சர்டிஃபைடையும் கான்ட்ராக்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு ப்ராப்ளமில் ஒர்க் சர்டிஃபைடு கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எப்படி கம்பேர் பண்ணணும், ஒர்க் சர்டிஃபைடு டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். நல்லா கவனிங்க, ஒர்க் சர்டிஃபைடு டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ கிடைக்கிற பர்சன்டேஜை பாருங்கள். அந்த பர்சன்டேஜ் வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸஸை விட கம்மியாக இருக்குது, 20 இஸ் லெஸ் தென் 25% ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, P&L அக்கௌண்ட்டுக்கு எந்த அமௌண்ட்டையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. நோ ப்ராஃபிட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணி கிடைக்கிற பர்சன்டேஜ் 25% ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரைஸை விட லெஸ்ஸாக இருந்தால், அடுத்து 25% அபவ் இருக்குது அண்ட் 50% கம்மியாக இருக்குது, நீங்கள் கம்பேர் பண்ணால் எவ்வளோ போர்ஷன் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நோஷனல் ப்ராஃபிட்டில் 1/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைடு. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேல்குலேஷனில் கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேலன்ஸ் வந்து ரிசர்வுக்கு போயிடும். அடுத்து 50% அபவ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை
ஒர்க் சர்டிஃபைடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேல்குலேஷன் போடணும். இதுக்குரிய ஃபார்முலா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் கம்பல்சரி உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, உங்களுக்கு 10 மார்க்ஸில் 2 கான்ட்ராக்ட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி 2 கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கணும். கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2. ஸோ எந்தக்கு இன்ஃபர்மேஷன் எந்த கான்ட்ராக்டில் இருக்கோ அதை நீங்கள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன ட்ரான்ஸ்ஃபர் டு நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோஷனல் ப்ராஃபிட் இருந்தது இல்லையா, அதை ப்ராட் டவுன் பண்ணிவிடுங்க. எவ்வளோ P&Lக்கு போகுது, எவ்வளோ ரிசர்வ்க்கு போகுது, இதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட். அதாவது நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அசட் சைடும் லயபிலிட்டிஸ் சைடும் டேலி ஆகும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வந்து இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் இல்லையா, ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய லயபிலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸை மட்டும் காட்டுவீங்க. அப்படி காட்டும்போது உங்களுக்கு லயபிலிட்டிஸும் அசட்ஸும் டேலி ஆகாது. அப்படி டேலி ஆகலை அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லயபிலிட்டிஸ் சைடில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஷேர் கேபிட்டல் கொடுத்துருந்தா போடுங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பேலன்ஸ் ஷீட்டு இருந்தால் போடுங்க. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அது வந்து லயபிலிட்டிஸில் வரும். ஓகே, அண்டு லாஸ் ஃப்ரம் கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும் ஷேர் கேபிட்டல்லேருந்து. அப்புறம் மெட்டீரியல் லாஸ்ட், பிளான்ட் லாஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லயபிலிட்டிஸ் சைடு ரெக்கார்ட் பண்ணணும். அசட் சைடில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ், பிளான்ட் மைனஸ் டெப்ரிஷியேஷன், கரண்ட் அசட்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன், எது கரண்ட் அசட் இங்கே கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிட்டர்ன்டு டு ஸ்டோர், மெட்டீரியல் ஆன் ஹேண்டு தான் கரண்ட் அசட்ஸ். ஓகே, அடுத்து நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு, அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதிலிருந்து கேஷ் ரிசீவ்டு மைனஸ் பண்ணிடணும். ரிசர்வ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை மைனஸ் பண்ணி காட்டணும். இந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு என்னது பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். ஓகே, பிளான்ட்டோட சம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட்டோட வேல்யூ அட் த எண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்மேட். இது ஒரு ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த எண்ட் பிளான்ட் வேல்யூ தெரியல அப்படின்னா பிளான்ட்டோட பிகினிங் வேல்யூ போட்டுக்கோங்க. பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை மைனஸ் பண்ணணும், ஸ்டோலன் ஆனதை மைனஸ் பண்ணணும், டிஸ்ட்ராய் ஆனதை மைனஸ் பண்ணணும், எவ்வளோ சோல்டாக இருக்கோ அதை மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் பிளான்ட்டோட வேல்யூ அட் த எண்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோட கம்ப்ளீட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க. இது நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அதோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின், கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் 2 மார்க் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். யூனிட் 1ல் 2 மார்க் கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லாஸ்ட் மினிட்டில் என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு தெரியலன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ காஸ்ட் அக்கௌண்டிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் உண்மையை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அண்ட் நான் இப்போ சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தியரி கொஷின்ஸ் கான்ட்ராக்ட் காஸ்டிங்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் காஸ்டிங் அண்ட் ஜாப் காஸ்டிங், இந்த கொஷின் வந்து 2 முறை கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். ஏப்ரல் 2022, ஏப்ரல் 2019 கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் காஸ்டிங். அடுத்து இந்த ப்ராஃபிட் ஆன் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் ஆர் கேல்குலேட்டட், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த நோஷனல் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த இதுதான். ஓகே, அந்த ஃபார்மேட் நீங்கள் எழுதணும்.
ப்ராஃபிட் ஆன் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த மெரிட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்னு உங்களுக்கு 2021 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட நோஷனல் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, கேஷ் ரிசீவ்டு, ஒர்க் சர்டிஃபைடு, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ பிஎன்எல்லுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது நான் இங்கே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் போடணும் அப்படின்னு. முடிஞ்சால் இந்த ஒரு ஏற்கனவே ப்ராப்ளம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகே, முடிஞ்சால் இந்த 25 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டட் கொஷின். ஓகே, ஸோ எதுலெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த மாடலில் உங்களுக்கு ப்ராப்ளம் நான் எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுருக்கேன் எந்தெந்த கொஷின் பேப்பரில். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4 அப்படின்றது. ஓகேவா, அந்த 5 மார்க்ஸில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது உங்களோட கான்ட்ராக்ட் காஸ்டிங் நீங்கள் புக்கில் போட்டு பார்க்குற ப்ராப்ளமாக இருந்தால் உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் 4th ப்ராப்ளம் பாருங்கள். அந்த நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம், கால்குலேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 7.39 இருக்குது. ஓகே, உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த இது எவ்வளோ பிஎன்எல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த கேல்குலேஷன் போடுறோம் இல்லையா, அதுதான் இது வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம். 5 மார்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 10 மார்க்கில் உங்களுக்கு ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் உங்களுக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 15 உங்களுக்கு புக்கில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 15 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, ஸோ இந்த கொஷின் பேப்பரில் மட்டும் இல்லை, இன்னுமே ஒரு கொஷின் பேப்பரில் சேம் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நவம்பர் 2023 கொஷின் பேப்பர்லேயும் அந்த எக்ஸசைஸ் நம்பர் 15 கேட்டிருக்காங்க. வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோவில் இருக்குது. ஓகே, அடுத்து நவம்பர் 2022 4 கொஷின் பேப்பர். இது வந்து அரியர் கொஷின் பேப்பர், நவம்பர்னு வந்தாலே அரியர் கொஷின் பேப்பர். ஸோ 2 மார்க்கில் எப்பவும் போல் 2 கொஷின் இருக்குது. ஒர்க் சர்டிஃபைடு, கான்ட்ராக்ட் காஸ்டிங் மீனிங். ஓகே, ஸோ பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட் ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் தான். ஓகேவா, ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷினில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றது பார்க்கலாம். கான்ட்ராக்ட் காஸ்டிங்லேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான், நவம்பர் 2024 கொஷின் பேப்பர். உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 28th கொஷின். ஓகேவா, அது வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ என்னென்ன கொஷின் நம்பர்ன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட மீனிங் ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு, இதுதான் ரிப்பீட்டடாக 2 மார்க்கில் இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, மொத்தமே ஒரு 5 கொஷின் 10 மார்க் 10 கொஷின் தான் ரிப்பீட்டடாக. அண்ட் இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தியரி தான் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் காஸ்டிங் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 மார்க் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 10 மார்க்கில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 20ல் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர் இல்லையா. ஸோ ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் 2 கான்ட்ராக்ட் வச்சு கேட்டிருக்காங்க. அது வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா, ஸோ வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்லேயும் இதே மாடலில் ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து நவம்பர் 2023 அரியர் கொஷின் பேப்பர். ஸோ இதில் யூனிட் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங்கும் உங்களுக்கு கேட்பாங்க. 3 2 மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒர்க் சர்டிஃபைட் ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 5 மார்க் கொஷின், 10 மார்க் கொஷின் பார்க்கலாமா. நம்ம 5 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் சிம்பிள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் தான். ஓகேவா, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அன்சர்டிஃபைடு, சர்டிஃபைடு வச்சு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 21. இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நவம்பர் 2021 கொஷின் பேப்பர். இது 23 கொஷின் பேப்பர். ஓகேவா, ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரிப்பீட்டட் கொஷின், எக்ஸசைஸ் நம்பர் 15 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 15 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பர்
பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் காஸ்டிங் கேட்டிருக்காங்க, கான்ட்ராக்ட் காஸ்டிங் கேட்டிருக்காங்க, சப் கான்ட்ராக்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் 2 மார்க் கொஷின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் வந்து 5 மார்க்கில் எதுவும் கேட்கல, உங்களுக்கு 10 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 மார்க்கில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதுவும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் 2 கான்ட்ராக்ட் வச்சு கேட்பாங்க சொன்னேன் இல்லையா? ஸோ 2 கான்ட்ராக்ட் வச்சு தான் இந்த கொஷின் பேப்பர்லேயுமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பர் இல்லையா? ஸோ இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 32. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வேணும்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 2023ல் எக்ஸசைஸ் நம்பர் 32 2 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம். அடுத்து என்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பர். ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, நோஷனல் ப்ராஃபிட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்கிராப்போட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் காஸ்டிங் ஜாப் காஸ்டிங் தியரி கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 10 மார்க் கொஷின் இதே கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 20 இல்லையா? ஸோ கொஷின் நம்பர் 20ல் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பிளான்ட் பர்ச்சேஸ்டு, ஒர்க் சர்டிஃபைடு இதெல்லாம் வச்சு கேட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்கிற கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2022க்குரிய கொஷின் பேப்பர். ஸோ ஏப்ரல் 2022ல் இருக்க கொஷின் பேப்பர் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 9ஓட மாடல். ஓகே, 10 மார்க்கு. அதே மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷன் 7, இல்லஸ்ட்ரேஷன் 8 அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்லாம் இப்போ நான் எடுக்கலை. பட் இது நான் வந்து எந்தெந்த இல்லஸ்ட்ரேஷன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் போட்டு பார்க்குறதா இருந்தால் இல்லஸ்ட்ரேஷன் 2, 4, 7, 8, 9 இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 2, 4, 7, 8, 9. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த சாப்டர்லேயே உங்களால் மேக்ஸிமம் மார்க் செக்யூர் பண்ண முடியும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த இமேஜு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டு எல்லாமே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி.